ஸோ பிரித்து எழுதுக. நுண்டுளி நுண்மை பிளஸ் துளி, நுண்மை பிளஸ் துளி. ஈறு பதில் மை போயிடுமா? நுண் பிளஸ் துளியா? ஓகேவா? ஒரு சொல்லடத்துல இன்னும் இருந்து வருமொழியின் முதல்ல தா வரிசை இருந்தா வல்லின உயிர்னா இது இன்னும் எப்படி மாறும்? மாறுமா மாறாதா? வேற்றுமையில மாறும், அல்வழியில மாறாதுன்னு சொன்னா, ஸோ இங்க அல்வழி மாறாது. அப்ப நுண் பிளஸ் துளி நுண் துளி தான். அடுத்த கட்ட விதிக்கு போறேன். ஒரு சொல்லோட இறுதியில இன்னோ இல்லோ இருந்து வருமொழி முதல் தா வரிசை இருந்தா அந்த இத்து எப்படி மாறும்? இட்டா மாறுமா? இன்னும் இருக்கு, இங்கே இன்னும் இருக்கு, தா வரிசை. அப்ப தூ இத்து கூட்டலுவா, அந்த இத்தை நான் இட்டா மதியம் இட்டு கூட்டலுவா, இட்டு கூட்டலு டூ வருமா? அப்ப ஆன்சர் நான் வரும் நுண்டுளி. அப்ப நுண்டுளினா என்னது? நுண்மை பிளஸ் துளி. இதை வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். இதுவும் ஒரு ஆன்சரா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது புல்லடிமை புண்மை பிளஸ் அடிமை. ஆன்சர் சி. எப்படி புல்லடிமை புண்மை பிளஸ் அடிமை? புண்மை பிளஸ் அடிமையா? ஈறு பதில் மை போயிடுமா? புண் பிளஸ் அடிமையா? முன்னின்ற மெய்த்தீர்தல் விதிப்படி இன்னும் இல்லாம மாறும். நான் உங்களுக்கு பண்பு பெயர் புணர்ச்சி நடத்திருக்கேன். எக்கச்சக்கமான சொற்களை நம்ம பிரித்து சேர்த்து பார்த்துருப்போம். டிஃப்ரெண்டா இருக்கு. இது நான் வச்சுங்க. முன்னின்ற மெய்த்தீர்தல் விதிப்படி இன்னும் இல்லாம மாறும். சரியா? தொன்மை பிளஸ் கவின் ஈறு பதில் மை போயிடுமா? தொன் பிளஸ் கவின் இன்னும் இல்லாம மாறும். அங்க போய் பாருங்க, முன்னின்ற மெய்த்தீர்தல் கொடுத்துருப்பாங்க. அதே தான் நான் இப்ப சொல்றேன். ஸோ அப்போ புல் பிளஸ் அடிமை. இன்னும் முடியல. தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறில் ஒரு ஒற்று இருந்து உயிர் எழுத்தா இருந்தா இன்னொரு ஒற்று போமா? அப்ப இல்ல கூட்டலானது லா. அப்ப என்ன கிடைக்கும்? புல்லடிமை. சோ புல்லடிமை. புண்மைனா என்னது? இழிவான அடிமைன்னு அர்த்தம். ஓகேவா? நுண்டுளினா என்னது? நுண்மையான துளி, நீர் துளி, சிறிய துளின்னு அர்த்தம்.